இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெறும் வெங்காயம் தக்காளி இந்த 2 பொருள் இருந்தால் போதும் அருமையான ஒரு சட்னி ரெசிபி செய்யலாமா. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு இந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நார்மல் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்ததுன்னா இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இந்த தக்காளி மட்டும் லைட்டாக வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சட்னிக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக பல்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இது ரொம்ப வலுவலுன்னு ஃபைனாக அரைச்சா அது டேஸ்ட் மாறிடும். ஸோ இது கொரகொரப்பாக ஒரு 80% கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இந்த சட்னிக்கு நம்ம பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா சுட சுட தோசை ஊற்றி அல்லது இட்லி வச்சு அது கூட இந்த சட்னியை மட்டும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் சட்னி அந்த எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த ஒரு கார சட்னி மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக 10 தோசை கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சட்னி சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.